ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம ஆர்சிபியிலேருந்து நிறைய லேட்டஸ்டான அப்டேட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் நம்மளுடைய விராட் கோலி டு மிஸ் இங்கிலாண்டோடைய டெஸ்ட் தொடர். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிர 5 மேட்ச் உடைய டெஸ்ட் தொடரில் விளையாடுறதா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்துட்டு அந்த பிகினிங் ஆஃப் த சீரியஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு சனி வந்து உட்காந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதின 3 மேட்ச் கொண்ட T20 சீரியஸ்லையும் ஃபஸ்ட்டு T20 விராட் கோலியால் விளையாட முடியல. பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2வது T20 தான் களமிறங்கினார். இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோத போகிற 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 மேட்சை வந்து நம்மளுடைய விராட் கோலி மிஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ரீசனும் வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 சம்பவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டான T20 மேட்சை அவர் மிஸ் பண்ணும்போது ஸோ அவர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட மட்டுமே சொல்லிவிட்டு அவர் வந்து போயிட்டார். பட் ஆனால் வந்துட்டு இந்த 2 டெஸ்ட் மேட்சை மிஸ் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கோச் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்து போயிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீரியஸ் அப்படிங்கிறது விராட் கோலிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு நம்மளை இன்னுமே ஸ்ட்ராங்காக்க போகிறது இந்த 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரியஸ் தான் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு அன்அவைலபிளான சுச்சுவேஷன் இருக்குது. அதனால தான் வந்துட்டு விராட் கோலி ரீசன்ட் டைமில் வந்துட்டு அதிகமாக அந்த பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போகிறாரு. ஸோ ரோஹித் சர்மாவும் வந்துட்டு அவருடைய ரெக்வஸ்ட்டை ஏற்று ஓகே அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு அந்த பர்சனல் ரீசன்ஸ் அப்படிங்கிறதையே வந்துட்டு ரைட் அப் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக டீம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. பட் அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பப்ளிக்காக வந்துட்டு யாருமே சொல்லலை. 3rd டெஸ்ட்டில் இருந்து நம்மளுடைய விராட் கோலி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது கோலியை பற்றின அப்டேட். ஸோ அடுத்தது இன்றைக்கி காலையிலேருந்து வளம் வந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPL 2025 ஃபாஃப் டு பிளஸஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு IPL இருந்து. ஸோ டோட்டலாக வந்துட்டு புதிய கேப்டனாக RCBக்கு கிளென் மேக்ஸ்வெல் வர போகிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரூமர் அப்படிங்கிறது வந்து வளம் வந்துட்டு இருந்தது. ஒரு சில கிஞ்சி பாய்ஸ் வந்து அந்த ரூமர் எதில் வந்துன்னு கூட கேட்பீங்க. ஸோ டோட்டலாக பிஸ்ராஜ் ராவத் அப்படிங்கிற பேஜ், கிரிக்கெட் ப்ரெடிக்டர் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே அந்த ரூமர் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னால் நீ தான் அந்த ரூமரை கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறீங்கல்ல, சோர்ஸே போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த ரூமர் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னொரு விஷயத்தை என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, IPL 2025 வந்துட்டு நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸ் ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஸோ அவருடைய அந்த ஒரு கேப்டன்சி ரோல் அப்படிங்கிறது மேக்ஸ்வெலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரூமரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளியராக. ஸோ டோட்டலாக இப்போ நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் ஸோ அவருடைய அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது 2025 இருக்க தான் போகுது. பட் ஆனால் அது மாறுறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காக்காக நான் T20 வேர்ல்டு கப் ஆட போகிறேன்னு ஃபாஃப் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு IPLக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காக்காக T20 வேர்ல்டு கப்பில் நம்முடைய ஃபாஃப் டு பிளஸஸ் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக IPL 2025 அவர் இருப்பார். ஏன்னா இன்டர்நேஷனலில் ஆக்டிவாக இருக்கும்போது யாருமே IPLல வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரோலை வேணால் கொடுப்பாங்க. அதாவது சரிப்பா நான் வந்து கேப்டன்சியை கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபியூச்சருக்கு வந்துட்டு RCBக்கு ஒரு புதிய கேப்டனை வந்து உருவாக்கிக்கிங்கன்னு எப்படி விராட் கோலி வந்துட்டு அந்த கேப்டன்சியை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஃபாஃப் டு பிளஸஸ் கேப்டன்சியை கொடுத்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அவர் ஆடினார்னா கண்டிப்பாக IPLல இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அவர் இல்லாமல் கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ் அ கேப்டன் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் இப்போ கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் வந்திருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் அவரை வந்துட்டு IPLலேருந்து பேன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குங்கிறதும் உண்மை தான். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் BBL டோர்னமெண்ட்டில் வந்துட்டு அவருடைய டீம் ஃபெயில் ஆச்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அவருடைய கேப்டன்சி அப்படிங்கிறத வந்து நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிலைட்டில் இருக்கிறாரு. ஸோ அடிலைட்டில் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஸோ இப்போ நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கிறார். என்னாச்சு அப்படின்னா, ஸோ டோட்டலாக ஃபுல் சர்க்கில் வந்துட்டு நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெலுக்கு என்ன நடந்ததுனே தெரியாத அளவுக்கு வந்துட்டு ஸோ அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ஸோ கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கும்போது அவர் வந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே பண்ண வேண்டியதான். அதுவும் இல்லாமல் அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே இருக்குது. பட் அவ்வளோ அதிகமாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்படி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு இப்போது அந்த விஷயத்தை கையில் எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஸோ டோட்டலாக கிளென் மேக்ஸ்வெல் மேலே தான் 100% மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்ததுன்னா ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. NOC அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு திரும்பி வாங்கிக்குவாங்க. அப்படி இருந்தால் ஒரு IPLல விளையாட முடியாது. ப்ளஸ் லீக் மேட்சஸில் விளையாடுறதுல வந்துட்டு தடை விதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு இதை சீரியஸாக கேர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிளென் மேக்ஸ்வெல் இதே மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒருத்தர் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கம்ப்ளைண்ட் அவர் மேலே வந்தது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ஷனை வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் மேலே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் கையில் எடுத்திருக்காங்க. சப்போஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் கிளென் மேக்ஸ்வெல் மேலே எந்த தப்பு இல்லை, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் காஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்னிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுருவாங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட்டில் தான் கிளென் மேக்ஸ்வெல் எந்த லெவலில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். பட்
ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சைடில் ஓகே தான், பட் இந்த அளவுக்கு பண்ணணுமா, அதுவும் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து ஷாக் அடிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் இந்த விஷயத்தை எந்த அளவில் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.